Welcome back to Rajan's tutorial. Learn Hindi through Tamil in 30 days. இன்னைக்கு வந்து how to read and write ஹிந்தி சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம். பார்ட் நம்பர் 111. இப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைब பண்ணுங்க. मैं नागराजन आरबीपी हिंदी पढ़ने बोल रहा हूँ. एक समय की बात है, एक छोटे से गांव में लिली नामक की एक युवा लड़की रहती थी. लिली बहुत दयालु और उदार लड़की थी जो हमेशा जरूरतमंद लोगों की मदद करती थी. वह अपने किसान माता पिता के साथ रखती थी और उनके पास एक छोटी सी खेत थी जहाँ वे फसल उगाते थे. அப்படின்னா ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்துல சின்ன கிராமத்துல லிலிங்கிற நீங்கிற ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருந்தது. சரிங்களா? அந்த பொண்ணு எப்படின்னா ரொம்ப தாராளமான பொண்ணு. அது ரொம்ப இயல்பா இருப்பாங்க. அது ஹெல்பிங் டெண்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க. எப்பயுமே ஜனங்களுக்கு எப்ப வேணும்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்து விவசாயம். சரிங்களா? அவங்க விவசாயம் பண்ணாங்க, அவங்களோட தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு சின்ன பண்ணை மாதிரி வச்சிருந்தாங்க, லேண்டு. சரிங்களா? அங்க வந்து அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க பயிர்லாம் வச்சு. एक दिन एक दिन लिली खेत में चल रही थी और उसने एक घायल पक्षी को जमीन पर लेटे हुए देखा. ஒரு நாள் லிலி வயல் நடந்திருக்க பாத்தீங்கன்னா ஒரு காயமடைஞ்ச பறவை வந்து தரையில கிடக்குது. அதை பாக்குற பறவை வந்து அடிபட்டு கிடக்குது. वह तुरंत पक्षी को उठाकर घर ले गई. उसने उस पक्षी को ठीक करके वापस जंगल में छोड़ दिया. சரிங்களா? பொண்ணு அந்த பறவை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அந்த பொண்ணு. சரிங்களா? அப்புறம் வந்து திரும்ப அதை சரி பண்ணி அந்த பறவைக்கு என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணி அதை சரி பண்ணிட்டு திரும்ப காட்டுல போய் விட்டுறாங்க. अगले दिन पक्षी वापस आ गई और लिली को उसके मेहरबानी के लिए धन्यवाद किया. சரிங்களா? மறுநாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பறவை வந்து லில்லிக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நன்றி சொல்லுது, தேங்க்ஸ் சொல்லிட்டு போகுது. उस पक्षी ने लिली से कहा कि मैं एक जादुई पक्षी हूँ. मैं तुम्हारी इस मेहरबानी के लिए एक इनाम देना चाहती हूँ. சரிங்களா? இதனால அந்த பறவை என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாயாஜால மேஜிக் பறவை, உங்களோட கருணைக்கு வந்து ரொம்ப நன்றி, அதுக்கு வந்து நான் ஒரு பிரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு வெகுமானம். लिली के मन में लालच जागा और लिली ने किसी भी वस्तु को छू छूते ही சோனா பன் ஜானே கா இச்சா ஜதாயி. சரிங்களா? உடனே அவளுக்கு ஒரு பேராசை வந்துச்சு. உடனே அவ என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் தங்கமா மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் எதை தொட்டாலும் தங்கமா மாறிடும், கோல்டா மாறிடும் சொல்லிட்டு. पक्षी ने उसकी इच्छा पूरी की और हर चीज जो वह छूती थी सोने की होने लगी. அப்படின்னா பறவை வந்து தனது விருப்பத்தை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போகுது, நிறைவேற்று. பாத்தீங்கன்னா அது யாரு என்ன தொட்டாலும் அந்த பொண்ணு யார் தொட்டாலும் லிலி போய் தொட்டாலும் அது வந்து தங்கமா மாறிடுது. சரிங்களா? शुरुआत में लिली बहुत खुशी थी और उसने अपने आसपास की हर चीज छूने लगी. சரிங்களா? அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா லிலி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா, தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் டச் பண்றாங்க. ஆஹ் ஆனா என்ன பிரச்சனை, लेकिन जल्दी ही वह समझ गई कि उसने ये गलती कर दी है. ஆனா வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு தவறு செஞ்சதை வந்து அவர் ஃபீல் பண்றா. ஏன்னு பாத்தீங்கன்னா एक दिन जब लिली अपने छोटे भाई के साथ खेल रही थी. சரிங்களா? ஒரு நாள் வந்து அவ சின்ன பையன் அவனோட சின்ன தம்பியோட விளையாடுறாங்க. तो उसने उसे छू लिया और सोने का रूप दे दिया. அப்ப அன்பார்ச்சுனேட் நடக்கு பாத்தீங்கன்னா தம்பியோட விளையாடுற தம்பியை போய் தொடுறாங்க. உடனே வந்து அவன் தங்கமா மாறிடுறான் அந்த தம்பி. ये देखकर वह बहुत दुखी हुई और समझ गई कि उसने लालच में आकर गलत इच्छा मांग ली. उसे अपनी गलती का एहसास हुई और पक्षी से अपनी इच्छा को लौटा देने की बात कही. சரிங்களா? இதனால வந்து என்ன சொல்ற பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் அடைகிறா. பேராசையில வந்து ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா தப்ப ஃபீல் பண்ணிட்டு அவ என்ன சொல்றான்னா திரும்ப பறவைகிட்ட போய் திரும்ப போய் கேட்கிறா இந்த இந்த வரம் வேணுங்கிற மாதிரி. சரிங்களா? पक्षी उसके सामने आ गया और कहा, लिली तुमने एक मूल्यवान सीख हासिल की है. उदारता सबसे मूल्यवान उपकार है. इसे मांगा या सोने सी खरीदा नहीं जा सकता. அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா பறவை வந்து சொல்லுது பாத்தீங்கன்னா, லில்லி நீங்க வந்து ஒரு வேல்யூபிள் பாடம் கத்துக்கிட்டீங்க. நீங்க என்னதான் நல்லா இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரிதான் நடக்கும் சொல்றாங்க. याद रखो कि असली संपत्ति आपके आसपास के प्यार और खुशी में होती है. சரிங்களா? உங்க உண்மையான
பணம் செல்வம்லாம் எது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றில அன்பா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வச்சுதான் இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. தன்யவாத்.